Hello guys, நான் உங்க ஹரி. வெல்கம் டு ஸ்பீட் விசஸ் பவர். நம்ம ஆல்ரெடி ரிவால்ட் ஷோரூம் வந்து ரிவ்யூ பண்ணி போட்டுருந்தோம். RV1, RV1 Plus, RV400 போட்டுருந்தோம். இப்போ ரிவால்ட் பிராண்ட்ல நியூவா ஒரு பைக் லான்ச் பண்ணிருக்காங்க. RV Blaze Xன்னு ஒரு மாடல் லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த பைக்கை நமக்கு ஸ்பான்சர் பண்ணது பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் சிவாலயா மோட்டார்ஸ். ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். இந்த பைக் பத்தி ஃபுல் டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நீங்க பாக்குற பைக் தான் RV Blaze X மாடல். லாஸ்டா RV400 பத்தி ஃபுல் டீடைல் எக்ஸ்பிளைன் டெஸ்ட் டேவோட நம்ம யூடியூப்ல போட்டிருக்கோம். அதோட வீடியோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. இது இப்போ லான்ச் பண்ண பைக்கு. ஸோ அதுல வந்து ஸ்மார்ட் கீ கொடுத்துருந்தாங்க. இதுல வந்து ஸ்மார்ட் கீ மட்டும் இல்ல, வெறும் நார்மல் கீ மட்டும் தான் இருக்கு. அது ஒண்ணு மட்டும் தான் அதுல இல்ல. பட் ஆனா அதுல இருக்க எல்லா ஃபீச்சர்ஸும் இந்த பைக்ல இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா LCD டிஜிட்டல் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க வித் 4G டெலிமேட்டிக் அண்ட் GPS ஆப்ஷனும் இதுல இருக்கு. அது எல்லாமே நம்ம பைக் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி எடுக்கிறப்ப ஆப் கனெக்டிவிட்டியில் நம்ம இன்ஸ்டால் பண்ணி நம்ம ஃபர்தர் டீடைலும் அதில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். டெலஸ்கோபிக் ஃபோர்க் கொடுத்துருக்காங்க. ஓகே, பேக்ல பார்த்தீங்கன்னா ஸ்டாக் அப்சர்வர் கொடுத்துருக்காங்க. LED லேம்ப் தான் கொடுத்துருக்காங்க. அண்டு இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா அதுவும் LED இண்டிகேட்டர் தான். ஃபோருமே இதுவும் LED டெயில் லைட் தான். பிரேக்கிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா CBS பிரேக்கிங் சிஸ்டம் தான். இது வந்து டிஸ்க் கொடுத்துருக்காங்க, ஃப்ரண்ட் அண்ட் ரியர் வீல். பட் நம்ம பிரேக் பிடிக்கிறப்ப இது ஒரு ஹெவி வெஹிக்கிள்னால பிரேக் பிடிக்கிறப்ப சார்ஜ் வந்து இன்பில்ட்டா ரீஜென்ரேட் ஆகும். ஸோ அது பிரேக் அப்ளை பண்றப்ப அண்டு அந்த பைக்ல நான் ரிவ்யூ சொன்ன மாதிரி தான் டேர்னிங்ல திரும்புறப்ப பிரேக் ஃபுல்லா பிடிச்சோம்னா வண்டி மூவ் ஆகாது. ஸோ லைட்டா அப்ளை பண்ணி ஆக்சிலேட்டர் கொடுத்தா தான் வண்டி மூவ் ஆகும். RV400 பார்த்தீங்கன்னா ஃபுல்லாவே வந்து பெல் டிரைவ்ல ரன் ஆகும். அண்ட் இது பார்த்தீங்கன்னா செயின் டிரைவ். உங்களுக்கு செயின் இருக்கும் பாருங்க, இந்த செயின் டிரைவ். இதோட லோட் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா அப் டு 250 kg வரையும் இதோட லோட் கெப்பாசிட்டி இது பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நம்ம சார்ஜ் ஃபில் பண்ணா இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 150 km. அண்ட் இது வந்து EV வெஹிக்கிள்னால இதுல வந்து RPM காட்டாது, ஒன்லி ஆம்பியர் மட்டும் தான் காட்டும். அதுவும் ரன்னிங்ல இருக்கிறப்ப தான் இந்த ஆம்பியர் காட்டும். அண்ட் இது பார்த்தீங்கன்னா இது வந்து பேட்டரி ஸ்டேட்டஸ். அண்ட் வந்து இதுல மொத்தம் 3 மோட்ஸ் இருக்கு. அண்ட் 4th ரிவர்ஸ் மோடும் இருக்கு. நான் இப்போ காட்டுறேன். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் 1ல இருக்கு. 1 தான் ஈகோ மோட், இங்க 1 காட்டும். 2 மாத்திட்டோம்னா T மோட், 3 மாத்திட்டோம்னா இது வந்து ஸ்போர்ட் மோட். ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம், RV400 வந்து நம்ம வந்து எக்ஸாஸ்ட் சவுண்ட் வந்து நம்ம மோட் ஆன் பண்ணுவோம். அதுக்குன்னு தனியா ஒரு சுவிட்ச் கொடுத்துருப்பாங்க. பட் இந்த RV Blaze Xலையும் கொடுத்துருக்காங்க. பட் ஆனா இது ஒர்க்கிங் ஆகாது. இது நார்மலா ஒரு அந்த இடம் ஸ்பேசியஸா இருக்குங்கிறதுக்காக அந்த மவுண்ட் அப்படியே இங்க ஃபிக்ஸ் பண்ணிருக்க மாதிரி தான் இருக்கு என்னை பொறுத்த வரைக்கும். அது வந்து யூஸ் கிடையாது, ஜஸ்ட் ஒரு ஷோ சுவிட்ச் மாதிரி தான் இருக்கு. ஆன் ரோட் பிரைஸ் வந்து 144 சொல்றாங்க. RV400 விட இது கம்மி தான். RV400 வந்து 160 கிட்ட வரும், இது 144 தான் வருது. வாங்க பைக்கோட ஈகோ மோட், ஸ்போர்ட் மோட், சிட்டி மோட் எல்லாமே டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி காட்டுறேன். நம்ம ஈகோ மோட் தான் டெஸ்ட் ட்ரைவ் பண்ண போறோம். அண்ட் பேட்டரி வெல்த்தும் 16 தான் இருக்கு. ஸோ வந்து நம்ம கொஞ்சம் தூரம் தான் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுவோம், ஃபுல் ஸ்பீட்லாம் செக் பண்ண முடியாது. பட் ஆனால் RV400ல என்ன டாப் ஸ்பீடோ அதே டாப் ஸ்பீடு தான் இந்த பைக்கும். இந்த பைக் பார்த்தீங்கன்னா 0 to 80% வந்து 1.2 hours வந்து ஃபுல் ஆயிரும். 0 to 80% சார்ஜ். அண்ட் நம்ம இப்போ வந்து இண்டிகேட்டர் போட்டு ரைட்ல போவோம். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வந்து சிட்டி மோட் மாத்திட்டோம். ஆக்சுவலாக இதுக்குமே நாங்கள் ரைட் பண்ணுவோம். அது வந்து 60 போயிருந்துச்சு. இப்போவும் எங்களால் ஓட்ட முடியாத ரீசன் வந்து பேட்டரி எடுத்து பார்த்தீங்கன்னா 14% வந்துருச்சு. ஸோ ஸ்போர்ட் மோடில் பார்த்தீங்கன்னா அப் டு 80, 85, 90. எக்ஸாஸ்ட் வந்து எக்ஸாஸ்ட் மோட் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் அது ஆன் ஆகாது.